ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு பார்ட் 4 வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பார்ட் 4 வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக காய வச்சாச்சு. அதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டேங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி மசாலாலாம் தடவி வச்சுருக்கிற அந்த மடவை மீனை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் வீடியோங்க. ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டாச்சு. இது பார்ட் 4 வீடியோ, ஃபைனல் வீடியோ. இதில் நம்ம என்னென்ன செஞ்சு சாப்பிட போகிறோம்ன்றது தான் இந்த ஃபைனல் வீடியோ. வாங்க ஒவ்வொரு மீனாக எடுத்து பேனில் போட்டுக்கிடலாம். பார்ட் 1 வீடியோவில் கடல்லேருந்து வாங்கிட்டு வந்த மடவை மீன் எப்படி க்ளீன் பண்ணுறோன்றதை போட்டோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2வில் அந்த மடவை மீனை வச்சு என்ன பொருள்கள் வச்சு நம்ம கிரேவி செய்கிறோன்றதை பார்த்தோம். பார்ட் 3யில் சாதம் அடிச்சுட்டு பொரிச்ச மடவை மீன் பார்த்தோம். இப்போ ஃபைனல் வீடியோ பாருங்கள். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். இந்த மீன் வறுத்த உடனே நம்ம அதெல்லாம் வச்சு எப்படி சாப்பிட போகிறோன்றது தான் இந்த ஃபைனல் வீடியோ. பாருங்கள், இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாதம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். இதை பாருங்கள், பொரிச்ச எண்ணெய் இருக்குது இல்லைங்க, அந்த பொரிச்ச எண்ணெயை தான் நம்ம எடுத்து மேலெல்லாம் ஊற்றிட்டு இருக்கோம். அதாவது 2 மீன் மட்டும் பொரித்து எடுத்தாச்சுங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்காக. இது வறுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாம். வாங்க என்னென்ன சாப்பிட போகிறோன்றதை பார்த்துடலாங்களா. சுட சுட சாதம் வடித்து வச்சாச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒயிட் ரைஸ் சூடாக இருக்குது. அது கூட நம்ம பார்ட் 3 வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, சூப்பரான மடவை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காயெல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு வைக்கும்போது அதில் கத்திரிக்காய் சேர்க்கணுன்றது பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சாதம் போட்டாச்சு. அதில் மீனும் வந்துடுச்சு. குழம்பு ஊற்றிட்டேங்க. சாதமும் எனக்கு தேவையான அளவு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 மீன் மட்டும் பொரித்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்காக. மீதி மீனெல்லாம் வறுத்துட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுடலாம். இந்த மீன் குழம்பு யாருக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மீன் வச்சு என்ன டிஷ்ஷு செய்யலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.